ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக வந்து காந்தி கண்ணாடின்னு பாலா அவர்களுடைய படம் வந்துச்சு. ஸோ அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு டாக்கம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதோட ஸ்க்ரீன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. அது ஸ்க்ரீனை வந்து கிழிச்சிடுறாங்க. ஏன் வந்து தரல இந்த மாதிரி ஒரு டாக்லாம் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நான் ஏன் இங்கே வந்து வைக்கிறேன் அப்படின்னா, குமார சம்பவம்னு ஒரு படம் இருக்கு. கிட்டத்தட்ட நீங்களும் ஆடியன்ஸ் கூட ரொம்ப கனெக்டான ஒருத்தர். ஸோ நீங்க இந்த மாதிரி ஒருவேளை நடந்தா நம்ம என்ன ஆகுமோ, என்னடா அது பாலான்னு ஒரு பையன் வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்காரு, அவருக்கு இப்படி நடக்குது, இப்போ நமக்கு இப்படி நடந்தா என்ன ஆகும், அந்த மாதிரி ஏதாவது பயம் இருக்குதா? அதாவது இது பொதுவா மேபி என்னுடைய முதல் படம் வேற யாரும் பண்ணியிருந்தா ஒருவேளை இந்த பயம் எனக்கு ஏற்பட்டிருக்கலாம். எனக்கு வந்து இப்போ கணேஷ் சார் வந்து கடந்த ஒரு 6 வருஷமா தெரியும். இப்போ நீங்க வந்து பாலா வந்து இதுக்கு முன்னாடி அதாவது என்ன அவருடைய முதல் படம்னு சொல்றீங்க. அவருடைய படத்துல தான் முதல் படமே தவிர அவர் நல்ல தெரிஞ்ச முகம். இப்போ நானும் அதே தான், படம் ஃபர்ஸ்ட் படம், பட் நல்ல தெரிஞ்ச முகம். ஆனா இதுக்கு முன்னாடி யாத்திசைன்னு ஒரு படம் பண்ணாங்க இந்த ப்ரொடக்ஷன். யாருமே தெரியாது. அதாவது யாராவது நீங்க சுத்தி தேடி யாராவது தேடி பிடிச்சிடலாமான்னு நீங்க பிடிச்சிங்கன்னா கூட ஒரு தெரிஞ்ச முகம் கூட இருக்காது. அந்த படத்தையே யாத்திசைன்ற ஒரு படத்தையே அவ்வளோ ரீச் பண்ணார் அவர் கணேஷ் சார். அது வந்து நாங்களே எல்லாம் கூட ப்ரமோஷன் பண்ணோம். நான் அப்போ பாண்டி ஸ்டோர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதனுடைய ப்ரொமோஷன்ஸ் வந்து நீங்கள் யாத்திசை பண்ண ப்ரொடியூசர், நான் வெளியே சொல்லும்போது என்ன படம் பண்ணுற யாருக்கு அப்படின்னோடனே இந்த மாதிரி பாலாஜி நான் சொல்லுவேன். என்ன ப்ரொடக்ஷன் யாரு அப்படின்னு கேட்கும்போது யாத்திசை பண்ணாங்க அந்த ப்ரொடக்ஷன், ஓகே அப்படின்றாங்க.